பயன்படுத்தி இந்த மொழி அரசியலை பேசும்போது இந்த மொழி அரசியலை கடந்த காலங்களில் பேசினதுக்கும் இன்னைக்கு மொழின்ற ஒரு தேவை எந்த அளவில் போய் இருக்குது. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் ஒரு தமிழை எழுதுவதற்கே சிரமப்படுற ஒரு எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு சிரமப்படுற ஒரு சமூகத்தில் மொழிக்காக நாங்கள் உயிரை விட்டோம், மொழிக்காக இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கோம், மொழி எங்கள் உணர்வோடு சேர்ந்தது, மொழிக்காக நாங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினோம், அதுக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் பண்ணோன்றதெல்லாம் வச்சு ஒரு படம் வெளியே வரப்போகுது. ஓகே, இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்போ தான் எங்களை ஏமாத்துனீங்க, இப்போ நாங்கள் ஏமாற மாட்டோம், எங்களுக்கு தேவையான மொழிகளை நான் படிக்கணுன்ற விருப்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. பழைய படத்தை ஓட்டினா இங்கே ஓடுமா அப்படின்றது தான் கேள்வி. இல்லை என்னென்னா இன்னைக்கு அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே வைங்களேன். இந்த ஜென்ரேஷன் பார்த்துக்கிட்டுமே மொழிக்காக எவ்வளோ தூரம் பண்ண நீங்கள் அது ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் அதே அரைச்சமாவே திருப்பி அரைச்சா ஓடுமான்றது தான் இப்போ கேள்வி. கரண்ட் ட்ரெண்டில் நீங்கள் என்ன அரசியல் பேசணுமோ அதை பேசுறதுனா ஏற்றுப்பாங்க, அதை தாண்டி பழைய படத்தையே திருப்பி ஓட்டுனா ஏற்றுப்பாங்களா? நாங்கள் பழசு அப்போ பண்ணது தானே, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அப்போ என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு தானே எனக்கு கேள்வி. இல்லை அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை ஏற்றுப்பாங்களா இல்லையா? ஏற்றுக்கிடுதாங்களோ ஏற்றுக்கலையோ, ஆனால் ஒரு வரலாறை சொல்ல வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்குது.